இன்றைக்கி லஞ்சுக்கு நான் பண்ண சைட் டிஷ் ரெசிபி இந்த குடமிளகா பொரியல் தான். இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குடமிளகாய் உப்பு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதையும் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு 3 வரமிளகா காரத்துக்கு சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு சில தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மசாலா ரெடி ஆகிடும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது கூட கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பையும் சேர்த்திட்டு ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் அதுலேயே நல்லா குக் ஆகிடும். தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ண மசாலாவே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குடமிளகா பொரியல் ரெடி ஆகிடும். ரைஸோடு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்டி. ஹேவ் அ நைஸ் டே.